எழுதுகின்ற வண்ணமாய் ஒரு வேத வார்த்தையை வாசிப்போம். யோவான் புத்தகத்திலிருந்து 11வது அதிகாரத்தில் 25வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அருமையான சகோதரன் எலிசா கர்த்தருடைய பாதத்தில் நித்திரை அடைந்திருக்கிறார். அவரை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அந்த விசுவாசத்துடனே நாங்கள் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். வந்திருக்கிற அனைவரும் உங்களை கர்த்தருடைய சிந்தையில் ஜெபத்தில் உங்களை தாழ்த்துங்கள். நாங்கள் இருந்த வண்ணமாக ஒரு பாடலை படிப்போம். இருக்கும்போது இந்த சுக வேலையை சகோதரன் தீர்த்து
ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பாராக. எங்களை அருமையாக இயேசுகிறது அருமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த உன்னதமான ஒரு நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு எங்களை விட்டு கடந்து செல்வதான சகோதரன் சகோதரன் ஸ்ரீக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் இந்த பூமியில செய்ததான அநேக நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுடைய சிந்தையிலிருந்து ஆண்டவரே ஒரு மனிதனை மீது பூமிக்கு அனுப்பி கர்த்தாவே, உங்களுடைய சித்தமாக ஆண்டவரே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக இந்த உலகத்தில் ஜீவிப்பதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது கர்த்தாவே. அவருடைய இந்த உலகத்துக்கு வந்த நாள் என்று முடிவு நாள் மட்டும் கர்த்தாவே, உலகத்தின் சகல நாட்களும் முடிவு பரியாத நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னது போல அந்த சகோதரத்துக்காக நீர் செய்து வந்தான எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் தோற்றிருக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய குடும்பத்துக்காக அவர் பட்டதான பிரயாசங்கள், அந்த குடும்பத்துக்கு முன்பாக அவர் ஒரு முன்மாதிரியாக ஜீவித்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு சபையிலும் ஒரு முன்மாதிரியாக ஜீவித்து இந்த உலக மக்கள் மத்தியில் கூட ஆண்டவரே எத்தனையோ விதமான ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை அவர் ஜீவிக்க உங்களுடைய வார்த்தை அவரை பாதுகாத்து வழிநடத்தது நிமித்தமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு நற்கிரியை தோங்கின தேவன் அதன் கிறிஸ்துவின் நாள் மட்டும் முடிய வல்லவராக இருக்கிறேன் நம்முடைய வார்த்தை சொல்கிறது. அவனமாக இந்த சௌரனுக்குள்ளே நீ செய்தான் எல்லா நன்மைகளுக்காக நற்கிரியலுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே, அவர் நிமித்தமாக இந்த இழப்பை சந்தித்திருக்கிறதான அவருடைய அருமையான மனைவிக்காகவும் அவருடைய 2 பிள்ளைகளுக்காகவும் மருமனுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் அவருடைய உறவினர்களுக்காகவும் இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் மாத்திரமே அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். உம்மால் மாத்திரமே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். உம்மால் மாத்திரமே அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும் கர்த்தாவே. அந்த வெற்றிடத்தை இந்த வீட்டிலே நீர்தாமே நிரப்பும்படியாக அவர் இருந்த இடம், போற இடம், வார இடம், எழும்பி இருக்கு நடந்து தெரியுதான எல்லா வேலைகளும் அவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை ஆறுதல் படுத்துகிற என்றால் நீர் எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை சுமந்து வந்த தேவன், இம்மட்டாக காத்து நடத்தின தேவன். அவருடைய வெற்றிடத்தை ஆண்டவரே அவர் நிமித்தமாக வேதனைப்படும் பொழுதுதான் நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி பேச்சு ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் அவர்களை காத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் பெறப்படுத்தும்படியாகவும் இந்த ஆராதனை மிகுதி வழி நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் நீர் ஆசீர்வதித்து அங்கே கொண்டு போய் மிகுதியான காரியங்களை செய்ய மட்டும் கர்த்தாவே. ஒரு மனிதன் இதோடு முடித்து விடுவதில்லை. அம்மனிதன் ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காரும் பிழைப்பான்னு சொன்னது போல ஆண்டவரே கடைசி நாளில் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த நாளில் இந்த சகோதரனை நாங்கள் காணுவோம் என்று சொல்லி ஆண்டவரை முகமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கை உடைய வேத வார்த்தையின் மூலமாக நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவனுக்கு முடிவு அல்ல கர்த்தாவே, கிறிஸ்தவனுக்கு இதுதான் அங்கே துவக்கமாக இருக்கிறது. அவர் மீண்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட உயிர்த்தெழுந்து வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாள் எங்கள் அருமையான சகோதரன் ஸ்ரீலாகிய எலிசாவை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் பொறுப்பரும் ஒவ்வொரு மீதியான காரியங்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. மிகவும் கடினமான ஒரு காரியம் சகோதரனுடைய அலங்காரதனை வழிநடத்துவது. எனக்கு ஒரு தந்தையை போன்ற சகோதரர் குறித்து அமைக்க வேண்டும் என்றால் அநேக காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ளலாம். கடினமான ஒரு காரியங்கள் குறித்து அவருக்கும் எனக்கும் அந்த வேலையில் சகோதரர்களுக்கு இருக்கிறதான சாட்சிகளை ஒரு காரியமாக நாங்கள் கேட்க வேலையை நாங்கள் நேரத்தில் கொடுப்போம். அவரோடு பல வருடங்களாக பயணித்து ஆவிக்குரிய காரியங்களில் அவருடைய அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லா நேரங்களிலும் அந்த சகோதரனோடு கூட இருந்த அருமையான சகோதரன்
சகோதரன் எலியா அவரை குறித்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். அடுத்ததாக சகோதரனை குறித்து நான் பேச வேண்டிய காரியம் ஒன்றுக்கு சகோதரன் அவருடைய இயற்பெயர் மிக்கேல் செபஸ்டியான் பிளாஸ். அது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சகோதரனை நாங்கள் எலிசான்னு கூப்பிட்டு நாங்கள் பழகிட்டோம். அந்த சகோதரனை குறித்து நான் பேசணும், ஆனால் என்னால் முடியலை. என்னுடைய ஊழிய பாதையில் செய்யுங்க பிரதர், உங்களோட நான் வருவேன் அப்படின்னாரு. அவர் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னோட வந்தாரு. அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு தந்தையா, ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாரு. ஒரு மகனுடைய ஸ்தானத்துல இருந்து அப்புறம் என்ன நேசிச்சுட்டு எவ்வளவு காலம் போனா சத்தம் அது இல்லாம
சபையில ஒவ்வொரு விண்ணப்பங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் இருக்கும் போதும் அவர் கண்டிப்பா அவர் பேசுவார். அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை குறித்து அதிகமான பாரம் அவருக்கு இருந்துச்சு. அவரு சாட்சி சொன்ன ஒரு காரியத்தை நான் இங்க சாட்சியா சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள்ல மிகவும் ஒரு கனமான ஒரு காரியம் அவருடைய மனைவி. அவர் அந்த அளவுக்கு அதிகமா அவர் நேசிச்சாரு. பிரதர், என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டான் பிரதர். நான் இல்லாம இருக்க மாட்டேன் பிரதர். ஜெபிங்க பிரதர், குடும்பத்துக்காக ஜெபிங்க பிரதர் அடிக்கடி சொல்லுவாரு. கண்டிப்பா அவர் இல்லாட்டியும் எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள்ல சகனுடைய குடும்பத்தை நாங்கள் அனுதினமும் தாங்குவோம். வரும் நாளில் நாம் சகோதரனை நேருக்கு நேராக முகமுகமாய் சந்திப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சித்து, அந்த குடும்பத்துல கர்த்தர் அந்த சகோதரனுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து சாட்சியாய் பகிரத்தக்கதான ஒரு காரியத்தை ஏற்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சகோதரனை குறித்து நான் சகோதரன் தீத்துவையும் ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். சகோதரியை நான் அழைக்கிறேன். தன்னுடைய தந்தையை குறித்து அவர் ஒரு வார்த்தைகள் சாட்சியை கூற விரும்புகிறார். சில வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தந்தையின் கையில கிடைக்கப்பெற ஒரு பெண் குழந்தைக்கு எவ்வாறான ஒரு செல்வாக்கு கிடைக்குமோ அது எல்லாமே எங்க அப்பாட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் எந்த நிலையிலையும் என்னை தாழ்ந்து போக விட்டதே இல்லை. குடும்பத்துல அவருக்கு மிகவுமே நெருக்கமான ஒரு உயிர் நான். சின்ன வயசுல இருந்து என்ன அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டார். அவரை பார்க்கும்போது ஒரு இறுக்கமான முகத்துடையவர் இருக்கு. ஆனா பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு அன்பானவர். இதுவரைக்கும் அவரோட பழகிட்டு ஒரு நாள் கதைச்சவங்க கூட இவர் இப்படி ஒரு நபர் என்று நான் உணர்ந்ததே இல்லை என்று சொல்லுவாங்க. அவ்வளவு இனிமையானவர். வெளி தோற்றத்தை வச்சு ஒரு ஆள் எடை போடக்கூடாது என்றதுக்கு சிறந்த உதாரணம் எங்க அப்பா. நான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். எல்லா தந்தைக்கும் தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற கடமை இருக்கு. எங்களோட அப்பாவும் அதை செஞ்சவர். ஆனா ஒரு கட்டத்துல நாங்க இந்தியாவில இருந்து இங்க வந்த நேரம் எங்களுக்கு அடிப்படையில எந்த வளவுமே இல்லை. ஒரு கடல் தொழிலாளியா எங்களை படிக்க வச்சவர். எனக்கு யூனிவர்சிட்டி பெர்மிஷன் கிடைச்சது. அந்த நேரம் எங்களோட அண்ணா ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில இருந்தவர். எங்க அண்ணாவுக்கான செலவுகளை தாங்குறது அந்த கடல் தொழிலாளியா அவரால் ஏழல்ல. அதை கண் கூட பார்த்துருக்கிறேன். அந்த நிலையில எனக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி அட்மிஷனை அவர் நிராகரிக்கல. எவ்வளவோ பேர் அவருக்கு வந்து சொன்னாங்க, என் காதுபடவே சொன்னவங்க, யூனிவர்சிட்டி அனுப்பாத, உனக்கு செலவு கூட என்னால தாங்க இயலாது என்று எவ்வளவோ பேர் சொன்னவங்க. எல்லாரும் இந்த கதையையும் புறக்கணிச்சுட்டு எனக்கு
அன்புக்குரியவரா என்னை யூனிவர்சிட்டி அனுப்பினவர். நான் இன்றைக்கு இந்த நிலையில ஒரு நிறுவனத்தின் உதவி பணிப்பாளரா இருக்கிறேன்டா. அதுக்கு எல்லாமே எங்க அப்பா தான். என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியுமே எங்க அப்பா தான். ஐயா நான் அதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா அவரை தான் கேட்பேன். அடிஷனலா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதா கூட அதை அவர்கிட்ட விளங்கப்படுத்தி செய்யட்டுமான்னு கேட்பேன். அதை பத்தி விளக்கமே இல்லாட்டியும் அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவ்வாறான ஒரு மனிதர். நான் இழந்திருக்கிறது என் தந்தையை மட்டும் இல்லை, என் மொத்த வாழ்க்கையுமே நான் இழந்திருக்கிறேன். இவ்வளவும் செஞ்ச அவர் என்னை இப்படி உயர்த்தி விட்டுட்டு என்னிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. அவர் எனக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு நினைச்சுட்டார் போல. என் வாழ்க்கையை நிறைவு செஞ்சுட்டார். நான் அவருக்கு எவ்வளவு நெருக்கமான வேண்டாம். அவர் உயிரை என்ன தோல்ல அவரு கடைசி மூச்சு என்ற தோல்ல இருந்துதான் போனது. நான் அந்த அளவு நெருக்கமானவர். அவருக்கு மிகவும் பிடித்தது. என் வீட்டுல என்ன காரியம் நடக்கிறதாலும் நான் தான் தூங்கிட்டு எங்க அப்பாட்ட என்னதான் கதைக்க சொல்லி அனுப்புவாங்க. நான் சொன்னா எதையும் செய்வார். அப்படியான ஒரு ஆக நான் இழந்துட்டேன். ஏதோ அவர் விருப்பப்பட்டு தன் வாழ்க்கையை நிறைவு செஞ்சுட்டார். அவரை விருப்பம் போல நகத்துல இறைவனுக்கு பக்கத்துல சந்தோஷமா இருக்கணும் என்ற எதிர்பார்ப்போட நாங்க அவரை வழி அனுப்ப தயாராயிட்டோம். உங்களை மாதிரி ஒரு தந்தை யாருக்குமே கிடைக்க மாட்டாரையா. கடவுளுடைய சித்தம் வேறவா இருக்குது. கடவுளுடைய சித்தம் போல அவருடைய ஆசை போல இவனுக்கு பக்கத்துல இல்லை பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சகோதரன் கர்த்தருடைய சமூகத்துல நினைத்தாழ்வார். சகோதரனை நான் கடைசியாக சந்திக்க போகக்கூடிய 4 நாள் லீவ் இருக்குது. நம்ம வேதங்களை குறித்து ஆராயணும். நான் அந்த நேரங்களை ஒதுக்கிறேன் அப்படின்னா, ஆனால் அந்த நேரங்கள் சகோதரனுடன் கூட இவ்வாறு போகணும்னு எதிர்பார்க்கல. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். நாங்கள் யோசிக்கிறது வேற, ஆண்டவர் யோசிக்கிறது வேற. சகோதரனை குறித்து சகோதரன் தீர்த்து ஒரு வார்த்தைகள் பேசும்படி நினைக்கிறேன். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். விசேஷமாக இவரை குறித்து எனக்கு சாட்சி சொல்றதுக்கு எனக்கு அதிகமாக இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய குடும்பத்தாருடைய அவருடைய ரத்த உறவு சகோதரங்களோட நான் பெரிய ஒரு காரியத்தில் சொல்ல போறதில்லை. ஆனாலும் வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதம் எழுதி வாசிக்கப்படுற நிருபம் என்று சொல்லப்படுகிறது. அதனால மேலே சில விஷயங்களை நாம் காண்டு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். அருமையான இந்த சவரன் சுரீல் தான் அவருடைய பெயர். நாங்கள் எல்லாரும் அவருடைய சவரன் சுரீல் என்று அழைப்போம். ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்கு எலிசா என்றதான ஒரு பெயரை இங்கே வழங்கப்பட்டது. அதனால இந்த சபை ஜனங்கள் அவர் எலிசா என்ற பெயரில் தான் அவர் அழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். விசேஷமாக நான் கண்ட சில விஷயங்களை மாத்திரம் நான் இந்த இடத்துல சொல்றேன். முதலாவது அவர்கிட்ட இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு குணம் ஒரு கொடை வள்ளலாக அவர் இருக்கிறார். ஏனென்றா யாருக்குமே ஒரு மனிதன் ஏதாவது கேட்டால் ஒரு முகத்தை கோணாமல் செய்யக்கூடியதான ஒரு மனிதன் அவர்.
விசேஷமாக அவருடைய மனைவி என்னோடு பேசுகிற நேரம் அவர் சில நேரம் தொழிலுக்கு போயிட்டு திரும்பி வந்திருந்தால் நாங்கள் அந்த வாடியில் இருந்து பேசுகிற நேரம் அவர் என்னிடத்துல சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருடைய வாலிப பிராயத்தில் யாராவது இல்லை என்று வந்தால் அவருடைய சரத்தில் மடித்து கட்டிக்கொண்டு அவங்களோட தாயாருக்கு தெரியாமல் அரிசியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சமைக்கிறதுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் என்று சொல்லி அவர் நிறைய காரியங்களை அவர் இடத்துல பேசுவார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தார். நாங்கள் சில நேரம் சில கருத்துக்கள்ல 2 பேரும் வாக்குவாதங்கள் இருந்தாலும், எல்லா குடும்பங்கள்ல இருக்கிறது போல இருந்திருந்தாலும், உண்மையிலேயே அவர் செய்கிற காரியங்கள் என்னுடைய கோபத்தை தனித்து விடும் சாவரன் என்று சொல்லி அவருடைய மனைவி என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர் தொழிலுக்கு போயிட்டு அந்த பணங்களை எடுத்து அவர் தன்னுடைய சொந்த சுயமாக செலவழிக்காமல் மனைவிக்கு என்ன தேவை, மகளுக்கு என்ன தேவை, மகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் போய் அங்கே டவுனில் போயிட்டு அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்து, அவர் தங்கமா இருந்தானே உடுப்பா இருந்தானே எல்லாமே அவர்களுக்கு தெரியாம அதை கொடுக்கும் பொழுதுதான் இவர் இவ்வளவு தூரம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மனைவி என்னிடத்துல கூறியிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த ஒரு நல்ல ஒரு குணமானது கூட வல்லதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் கடற்கரையில் நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் இங்கே இருக்கிறாங்க அவருடைய பந்து ஜனங்கள் அவையில் இருக்கிறதாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மைக்கு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபடினால நான் இதை சொல்லுகிறேன். கடற்கரையில் போயிட்டு அவர் அங்கே போட்டை கொண்டாந்து விடுகிற வேளையில் அவர் போய் அவருக்கு அறிமுகமானாக்கள் எல்லாரும் தெரிஞ்சாக்கள் போய் அதில் நின்றா அவருக்கு போட்டில் மீன்கள் பட்டிருந்தால் உண்மையாகவே அவர் சும்மா எல்லாத்தையும் தூக்கி அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு மனிதனாக இருந்தார். நான் இதனுடைய கண்களினால நான் கண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மற்ற ஆக்கள் மாமா இன்றைக்கு எந்த இடத்துல நீர் இருக்குன்னு எங்கே போவோம் என்ன மாதிரி விஷயத்தில் இவர் அந்த காலநிலை சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி செய்வோம், இந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி எந்த ஒரு மனிதரோடையும் ஒரு பகை இல்லாமல் அவருடைய மகள் சொன்னது போல ஒரு முகமானது பார்க்கும் பொழுது ஒரு கடூரமான ஒரு முகம் போல, பனைமரத்தை பார்க்கிற வழியில் அது கொஞ்சம் கடூரமாக இருக்கும், அது உள்ளத்தில் ஒரு வெண்மையா இருக்கிறது போல இவருடைய முகம் ஒரு கடுமையா இருந்தாலும் அவருடைய தன்மையானது அவருடைய குணமானது மிகவும் இலகுவான ஒரு தன்மை, ஒரு ஆதரிக்கக்கூடியதான ஒரு தன்மை, ஒரு மனிதனுக்கு ஒரு ஒத்தாசை செய்யக்கூடியதான ஒரு தன்மையை இந்த சாவரணத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அநேக பேர் அந்த ஹோட்டலில் சில காரியங்களை கேட்கும் பொழுது அவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷரோடையும் ஒரு அன்பாகவும் பண்பாகவும் பழகுகிறவராகவும், யாரோடையும் வீண் சண்டை பிடித்து சச்சரவு செய்து அப்படியான ஒரு நிலை இல்லாமல் எப்பொழுதும் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அவர் செய்தவராக இருக்கிறார். சில நேரம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்ல ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் அவரோட கோபமா இருந்தார்களோ இல்லாட்டி இவர் அவர்களோட இருந்தாரோ தெரியாது. ஆனாலும் கூட அவர் கடைசி நேரங்களில் எல்லாரோடையும் அவர் அன்பாக பழகி ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால இப்படியான ஒரு அருமையான சகோதரன் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய வீட்டாருக்காகவும் தேவன் ஒரு நல்ல தகப்பனை அவர்கள் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய மருமகன் இருக்கிறார். ஆனால் அவர் மருமகன் மாமா என்றுதான் ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பன் மகனை கூட எப்பொழுதும் அவரும் ஐயா ஐயா என்றுதான் அவர் கதைப்பார். இவரும் கூட அவரோட கூட எதிர்த்தோ இல்லாட்டி முரண்டோ இல்லாட்டி கரை பிடிச்சோ இல்லாட்டி பேசியோ அப்படியான கடூரமாக சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நான் கண்டதில்லை. என்றால் ஒரு தகப்பன் பிள்ளையை போல என்றால் அவருடைய மகள் அவர் அதிகமாக நேசித்ததினால அவர் மகளுடைய கணவனையும் கூட அவர் அதிகமாக நேசித்தார். அவனமான ஒரு அருமையான ஒருவர். அதே போல அவருடைய மகன் அவருடைய மருமகள் எல்லா பிள்ளைகளையும் அவர் உண்மையாகவே அன்பாக நேசித்து அவர்களை பற்றி எல்லாமே கலைச்சி அவர்களோட நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்றதான ஒரு வாஞ்சி அவர்கள் இருந்தது. உண்மையிலே அவர் செய்ததான ஒரு காரியம் அந்த குடும்பத்துக்காக செய்ததான ஒரு காரியமானது ஒரு பெரிய அளப்பெரிய ஒரு காரியமாக இருந்தது. அவர் எங்களோடு கூட ஒரு தொடர்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவர் சபைக்கு அவர் மன்னாருக்கோ அல்ல அவர் இடங்களுக்கோ அவர் சென்றிருந்தாலும் அவருடைய சாட்சியானது மிகவும் ஒரு நல்ல ஒரு காரியம். அவர் நல்ல ஒரு விஷயத்தை அவர் செய்தார். அவர் சபையிலும் கூட தேவனுடைய அந்த வார்த்தைக்காக அவருடைய சத்தியத்துக்காக அவர் அறிந்து கொண்டுதான் இந்த மேன்மையான சத்தியத்துக்காக அவர் உண்மை உள்ளவராகவும் உத்தவம் உள்ளவராகவும் அவர் ஏதாவது தவறுகிற வழியிலே தவறுகிறதான இருந்தால் அதை தேவனுடைய வார்த்தையோடு தன்னை சரிப்படுத்தி சீர்படுத்தி தேவனோடு கூட தன்னுடைய இருதயத்தை சமாதானமாக அவர் வைத்துக் கொண்டவராக இருக்கிறார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை உங்களுக்கு ஏதாவது அவர் மேல் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஆண்டவர் நிமித்தமாக அவர் மன்னித்து அவருடைய குடும்பத்தோடு உண்மையாகவே நீங்கள் அவர்களோடு கூட உறவாடி அவருடைய இழப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானமாக அவர்கள் ஆறுதல் படுத்துவோம் என்று சொல்லி நாங்கள் இந்த அவையிலே கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு
சகோதரனை குறித்த ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். சகோதரன் அடிக்கடி என்னிடத்தில் கூறுகிற ஒரு காரியம், பிரதர், யார் என்ன எங்களுக்கு செஞ்சாலும் நாங்கள் சமாதானமா இருக்கணும். எல்லாரோடையும் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் பிரதர், யார் என்ன வேணாலும் எங்களுக்கு செய்யட்டும், முடிந்த அளவுக்கு நாங்கள் அவங்களோட சமாதானமாக இருப்போம். வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறது கோபம் தனிய கடவுள். அவனமாய் அந்த சகோதரன் எப்பயுமே கோபப்பட்டாலும் பிரதர், வைராக்கியம் வளர்க்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். நல்ல ஒரு ஆலோசகர், நல்ல ஒரு மூப்பன், அவரை நாங்கள் இழந்துட்டோம். நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். பாதம் நம்பி வந்தே இந்த சகோதரனை குறித்து நாங்கள் அநேகம் பேசலாம். அவ்வளவு ஒரு நெருக்கமான முக்கியமான ஒரு சகோதரன். என்னை விடவும் அதிகமாய் என்னுடைய மாமனார் சகோதரர் காலேபுடன் அவர் நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். அடிக்கடி அவர் வருவார். அவரை சந்திப்பதற்காக, அவரை ஆறுதல் படுத்துவதற்காக. அவர் துக்கத்தில் இருக்கும்போது சகோதரன் அநேக தரம் அவர் ஆறுதலாய் இருந்திருக்கிறார். அவர் முடிவெடுக்க தடுமாறுகிற போது சகோதரன் அநேக தடவை அவர் அநேக உதவிகள், அதாவது ஆலோசனைகள் மூலமாய் அவரை திடப்படுத்தி இருக்கிறார். கவனமான ஒரு சகோதரனை
எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுடைய சபைக்கும் தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் அவர் அந்த அளவுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிற சகோதரன். அவரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும், கனப்படுத்துவோம். நாம் நமது தலைகளை வணங்குவோம், கண்களை மூடி சகோதரனின் குடும்பத்தாருக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாகவும் அந்த குடும்பத்தில் அவர்கள் படும் வேதனையில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். அனைவரும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே கர்த்தாவே, தர்மியான சகோதரன் குடும்பத்தாரை கர்த்தாவே எல்லாவற்றையும் எடுத்து